ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்ததாக ஐயாவுடைய சீடர்னு சொல்லக்கூடிய விஎம் கணேசன் ஐயாவை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா. ஐயா, இன்றைக்கு ஒரு நம்ம அருந்தக்கூடிய ஒரு டீ மாதிரி ஒரு பானம் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. இப்போ நம்ம கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில். அது ஹெர்பால் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை டீ. அதனுடைய தன்மை, அது என்ன செய்யும் ஏது செய்யுன்ட்டு ஐயானுடைய சொற்பொழிவுக்கு பிறகு அவர்கள் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு விளக்கம் தருவார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஐயா வாங்க ஐயா. அதனால் அதை எடுக்காமல் விட்டாங்க. இல்லை, அந்த மூலிகை சம்மந்தப்பட்ட, அதாவது நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய அந்த பானம், அது நான் இப்போது எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உடலில் அது போதுமான, ஐயா வாங்க ஐயா, எனர்ஜி, அதாவது அந்த எனர்ஜி காலையில் நம்ம எழுந்து குளித்து முடித்து டிஃபன் சாப்பிட்டு இரவு படுக்கைக்கு போகும் வரையில் அதனோட எனர்ஜி குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எனது உடலில் இப்பொழுது நடந்து கொண்டுள்ளது. இதை அனைவரும் அவர்களுக்கு விருப்பப்படும் பட்சத்தில் அதை தொடரலாம் என்பதை அவர்களது கருத்துக்கு பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ஐயா இப்பொழுது பேசுவார். திருச்செங்கோடு ஜோட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்துகின்ற 242வது மாத கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் முதல் கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கிற்கு சீரும் சிறப்புமாக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாத கருத்தரங்குக்கு சீஃப் கெஸ்டாக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஜோட கலைத்தாயின் செல்ல மகன், ஜோட தங்க சுரங்கம் உயர்திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்தரும் வாழ்வியல் வழிகாட்டி தரணி போட்டும் பரணி பாரதி அவர்களையும் வணங்கி வாழ்த்தி பெருமை கொள்கிறேன். அதேபோல் எனது அருமை நண்பர் சூரியன் சுந்தரராஜன் அவர்கள் ஸ்டார் அகாடமியில் சென்ற வாரம் பேசி அனைத்து பேரையும் வியப்பில் ஆழ்த்தி கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்து அடுத்த செஷன்லேயும் அவரை மீண்டும் அழைக்கிறேன் என்று அவர்கள் சொன்னது இவருடைய திறமைக்கு கிடைச்ச பாராட்டு. ஸ்டார் அகாடமியிலேயே ஸ்டார் வாங்கிய நட்சத்திர பேச்சாளர் என்ற பெருமைக்குரியவர் அருமை நண்பர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். அதேபோல் இது போன்ற கருத்தரங்கில் பேசுவதற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஸ்ரீ சௌராஜன் ஐயா அவர்கள், அதாவது இந்த கருத்தரங்கிற்கு சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஐயா ஸ்ரீ சௌராஜன் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த அற்புதமான கருத்தரங்கு நிகழ்வினை உலகெங்கும் எடுத்து சென்று சிறப்பான முறையில் பணி செய்து கொண்டிருக்கும் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய உதவியாளருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி எல்லாம் சொல்லியாச்சு. பொதுவாகவே 12 ராசிகள் நமக்கு தெரியும். இந்த 12 ராசிகள்லேயே உச்சரிக்கும் போது உதடு ஒட்டாத ராசிகள் எத்தனை? 12 ராசிகளிலே உச்சரிக்கும் போது உதடு ஒட்டாத ராசிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோமாக்க
தனுசு, கன்னி. மற்றதெல்லாம் உமா கொடுக்குற ராசி. இந்த ரெண்டுமே உமா கொடுக்காத ராசி. மேசம், ரிஷிபம், கடகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இம்மலை முடிகிறது இந்த ரெண்டு தான் இம்மலை இல்லாத ராசி. ஏன் அந்த ரெண்டுக்கு மட்டும் கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க? ஏன் தனுசுக்கும் கன்னிக்கும் இம்மலை முடியல அப்படிங்கிற நுட்பத்தை நம்ம பார்த்தோமா நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். கன்னி அப்படிங்கிறது புதன், தனுசுன்னா குரு. ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் புதனும் தொடர்பு ஏற்பட்டால்தான் அவர் ஜோதிடத்துறைக்கு வர முடியும். குருவோட வீட்டில் புதன் இருந்தாலும், புதனுடைய வீட்டில் குரு இருந்தாலும், குருவை புதன் பார்த்தாலும் புதனை குரு பார்த்தாலும் இது மாதிரியான தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்துறையில் ஒரு ஈடுபாடு, ஆர்வம் முதல்ல வரும். அப்புறம் தொழில் சனாதி கனெக்ஷன் ஏற்பட்டால் தான் தொழில் ரீதியில் வருவாங்க. சில பேர் பொழுதுபோக்காகவும் வச்சுருப்பாங்க, ஹாபியாகவும் வச்சுருப்பாங்க. அந்த ஜோதிடத்துறையில் பேரும் புகழும் பெறணும்னா, பேரும் புகழும் தன் முயற்சியால் கிடைக்கக்கூடிய அந்த பேர் புகழ் தரக்கூடிய இடம் 3ஆம் வீடு. அந்த 3ஆம் வீடு சூரியனோட தொடர்பு வச்சுருக்கணும். சூரியன் தான் நம்மளுக்கு அள்ளி வழங்கும் வள்ளல். அந்த அள்ளி வழங்கும் வள்ளலினுடைய கர்ணனுடைய தாப்பனாரே சூரியன் தான். அப்படிங்கும்போது அந்த சூரியனோட தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க பேர் புகழ் பெற்று பெரும் செல்வந்தராக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் வாக்காதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையோ 9ஆம் அதிபதி வாக்குஸ்தானத்திலேயோ இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். இந்த 3 விதியை பார்த்துக்கிட்டிங்களா ஒவ்வொரு ஜாதத்துலையும் பார்த்தீங்களா உங்களுக்கு புரிய வரும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு மிதுன லக்கினம், லக்கினாதிபதி புதன் 3ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல துலாத்தில் குரு மிதுன லக்கினத்தை பார்க்குது. அப்போ புதன் வீட்டில் லக்கினம் அஞ்சு, குரு பார்வை பெறதுனால ஜோதிடத்தில் ஆர்வம் வந்துடுது. அந்த லக்கினாதிபதி புதன் போய் 3ஆம் இடம் புகழ் பேர் தரக்கூடிய இடத்துல சூரியன், புதன், கேது இந்த 3 பேரும் அங்கே அமர்ந்திருக்காங்க. அப்போ இந்த அமைப்பு உள்ளவர்கள் விளம்பரத்தை தேடிட்டு போக மாட்டாங்க. விளம்பரதாரர்கள் இவரை தேடிட்டு வந்து அவங்க விளம்பரம் வாங்கிக்குவாங்க. அப்படி அமைப்பு இது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்காதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் ஏற அதையும் குரு பார்க்க, அப்போ நம் வாக்குனால் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற ஜோதிடர் ஆவார் அப்படிங்கிறது அர்த்தம். அது மட்டும் இல்லை, முக்கியமாக லக்கினாதிபதி புஷ்கரநாமசம் ஏறினாவே அந்த ஜாதகர் என்னைக்குனாலும் இளமையில் கஷ்டப்பட்டாலும் முதுமையில் பிரசித்தி பெற்று வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். இவர் விளம்பரத்தையும் தேட மாட்டார். இவர்கிட்ட அலங்காரம் இருக்காது, அகங்காரமும் இருக்காது. இது ஒரு பிரபலமான ஜோதிடருடைய ஜாதகம். யாருன்னு தெரியுங்களா? இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தங்கப்பாண்டியன் ஐயா அவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு. இதே மிதுன லக்கினம், லக்கினாதிபதி 10ஆம் இடத்துல இருக்குது குருமனையில். இப்போ புதன் குருமனைக்கு போயிடுச்சு. அங்கே சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 பேருமே மீனத்தில் இருக்காங்க. இவர் ஒரு பிரபல ஜோதிடர். இவர்கிட்ட விளம்பரம் தேடக்கூடியவர், விளம்பர பிரியர் அப்படின்னு சொல்கிறத விட விளம்பர வெறியர் அப்படின்னு சொல்லிடலாம். இவர் எல்லோரும் நம்ம சொல்லுவோம் நானும் ஒரு ஜோதிடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் நான் மட்டும்தான் ஜோதிடர் அப்படிம்பார். இவர்கிட்ட அலங்காரமும் இருக்கும், அகங்காரமும் இருக்கும். இது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இருக்கட்டும். இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த சூரியன் அதாவது குருவும் புதனும் ஏற்படுத்தக்கூடிய மிக அற்புதமான யோகத்தை பற்றி தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி இந்த சப்ஜெக்டு என்ன அப்படின்னு பார்த்தோமாக்க, கடந்த வாரம்
மறைந்த பிரபலமான ஒருவர் விஐபி, மக்கள் மனதில் நிறைந்தவர், ஜோடர், எழுத்தாளர், பன்முக துறையிலையும் ஈடுபட்டவர், பிரபல நடிகர். அது மட்டும் இல்லாமல் தத்துவவாதி, யதார்த்தவாதி. ஆயிரக்கணக்கான நூல்களை படித்து மக்களுக்கு சொல்லணும், தான் பெற்ற இன்பம் பெருக வையகங்கிற மாதிரி எல்லாருக்கும் எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். உயர்திரு மதிப்புக்குரிய ராஜேஷ் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதில் நிறைந்திருக்கிறார். அவருடைய ஜாதகத்தை தான் இப்போ சின்ன ஒரு ஆய்வு பண்ண போகிறோம். அவருடைய பிறந்த தேதி நேரத்தை குறிச்சிக்கங்க. இது அவரே சொன்னது. அவர் ஒன்றும் மறைப்பிடமெல்லாம் இல்லை, எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர். 20/12/1949, 20/12/1949, 10:03 நைட்டு பிஎம், 10:03 பிஎம். பிறந்தது மன்னார்குடி. பூர்வீகம் பட்டுக்கோட்டை அணைக்காடுன்னு சொன்னாலும் கூட பிறந்தது மன்னார்குடி தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களாக்க இந்த ஜாதகத்தில் இவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை வச்சு பார்த்தோமாக்க நம்மளுக்கு சில கருத்துகளும் விதிமுறைகளும் நம்மளுக்கு புரிய வரும். இவருடைய லக்கணம் கட்டம் போட்டு வந்திருப்பீங்க. ஆதவனின் லக்கணத்தில் முடவன் நிற்க, குடும்பத்தில் செவ்வாய்க்கேது, பஞ்சமத்தில் மதியோனும் மாலோனும் ஆதவனோடு அணைத்து நிற்க, 6ஆம் வீட்டில் அசுரகுருவும் தேவகுருவும் நிற்க, 8இல் ராகு, 8ஆம் இடத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் மாந்தி. இவ்வளோதாங்க ஒரு ஜாதகம். புரியல இல்லைங்களா? ஒரு கவிதையில் சொன்னாக்க அது கொஞ்சம் எடுப்பாக இருக்குன்னு நினச்சேன். சிம்ம லக்கணம், ஆதவனுடைய லக்கணம், லக்கணத்தில் சனி முடவன், குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது, கன்னியில் செவ்வாயும் கேது, 5ஆம் இடத்துல சந்திரன், புதன், சூரியன், 6ஆம் இடத்துல அசுரகுரு தேவகுரு, குருவும் சுக்கரனும், 8இல் ராகு, லாபத்தில் மாந்தி. இதுதான் அவருடைய ஜாதகம். ஜனனகால சுக்கர மகாதசை 7 வருடங்கள். ஜனனகால சுக்கர மகாதசை 7 வருடங்கள், 14 வருஷம். இந்த ஜாதகத்தினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது இந்த சுக்கர தசை முடிஞ்சு சூரியன் தசை முடிஞ்சு சந்திரன் திசையில் தான் இவர் ஆசிரியர் பணியை மேற்கொண்டார். அது 1972 தொடங்கி அந்த சந்திரன் தசை முடிகிற வரைக்குமே ஆசிரியர் பணியில் இருந்தார். கிட்டத்தட்ட 1979 வரைக்கும் அவர் ஆசிரியராக இருந்தார். அதுவும் குறிப்பாக நுழையும் போது சந்திரன் திசையில் குருபுத்தி, அந்த சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்குது. அது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் பூராடம் 2 காலப்புரச லக்கணத்துக்கு நவமஸ்தல ரிஷபம். அப்போ அந்த சந்திரன் திசை தான் இவருக்கு ஆசிரியர் பணி கொடுத்தது. சூரியன், சந்திரன், புதன்லாம் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப அடுத்தவங்களுக்கு உபதேசிக்கக்கூடிய தொழில். அதுக்கு அடுத்தபடியாக இவர் இந்த சந்திரனுடைய இந்த 30ஆவது வயசு வரைக்கும் அதில் தான் இருந்தார். அந்த சந்திரன் திசையில் சுக்கரம் புத்தி அப்படின்னு வரும்போது 1979 முதல் திரைப்படம் கதாநாயகனாக நுழைந்தார். அதுக்கு முன்னே அவள் ஒரு தொடர்கரையில் சின்ன ஒரு பாத்திரம்தான். ஆனால் அதை விட கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்தில் தான் முதல் அறிமுகம் கதாநாயகனாக அவரும் வடிவரசியும் என்ட்ரி ஆனாங்க. அது நடந்தது சந்திரன் மகாதிசையில் சுக்கிரன் புத்தி. இந்த சந்திரன் திருவோணம் 3, அதாவது மிதுன நவாம்சம். சந்திரன் சுக்கிரன் திருவோணம் 3, மிதுன நவாம்சம். சந்திரன் பூராடம் 2, கன்னி நவாம்சம். ரெண்டுமே புதனுடைய நவாம்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த கன்னி ராசி நவாம்சத்தில் இருக்கும்போது தான் அவர் நடித்த படத்தினுடைய பேர் கன்னி பருவத்திலே. இந்த பேர் அப்படியே கோஆர்டினேஷனாக வருது பாருங்கள். இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம அறிவை நண்பர் விஜயன், இரும்பாலை விஜயன் அவர்கள் அடிக்கடி ஒரு சில கருத்துக்களை முக்கியமாக சொல்லிகிட்டே இருப்பார். ஒருவருடைய ஜாதகத்தில்
மூணாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8 பாண்டில் மறைஞ்சாலும், நீச்சம் பெற்றாலும், அஸ்தமனம் ஆனாலும், பகை பெற்றாலும் ஆண்மை குறைவு ஏற்படும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இப்போ இந்த ஜாதகத்தில் அப்படி இருக்குதா அப்படின்னா, அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை. சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடம் திதிசூனியம் அடைச்சிருச்சு, துலாம் திதிசூனியம். அந்த அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சப்பட்ட குருவாக சேர்ந்துருக்குது. அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லலான்னு நினச்சாலும், அந்த வீட்டு அதிபதி சனி லக்கணத்தில் இருக்குது. அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் திருவோணம் 3. அப்போ இந்த ஜாதத்துக்கு திருமணமாகி பையன் 1 பொண்ணு 1 இருக்குது. அப்போ அந்த 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால, அந்த 3ஆம் இடம் திதிசூனியம் அடைஞ்சதுனால, இவர் நடித்த படத்தோட பேர் கன்னி பருவத்தில் அதில் ஆண்மை இல்லாதவராக நடிச்சிருப்பார். அந்த அந்த பேர் அந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் அதுதான், ஆண்மையற்றவர். அந்த ஜாதகத்தில் இருக்கிற நடிப்பில் வேணால் அது மாதிரி வந்திருக்குதே தவிர நிஜத்தில் இல்லை. அவர் ஆண்மை உள்ள ஆண்மகன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. அந்த அந்த 5ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன். சரி, அடுத்தபடியாக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, 9/11/1983 9/11/1983 34வது வருஷத்தினுடைய கடைசி, அது 35 தொடங்க போகுது அடுத்த மாதம். அது வரைக்கும் அவர் பெண்ணெல்லாம் தேடி தேடி களைச்சி போய் அந்த 34வது வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் தன்னுடைய அக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த பொண்ணு இவரோட 13 வயசு கம்மி, சின்ன வயசில் தூக்கி எடுத்து வளர்த்த ஒரு பொண்ணு. இந்த அக்கா பொண்ணையும் மறந்துக்கிட்டார். அது நடந்தது செவ்வாய் திசையில் புதன் புத்தி. செவ்வாய் அப்படிங்கிறது இந்த ஜாதத்துக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்குது. குடும்பஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் உத்தரம் 3 நவாம்சத்தில் கும்பத்தில் இருக்கும், 7ஆம் வீட்டில். அந்த புத்தி அப்படின்னு பார்த்தா புதன் புத்தி, அவனும் குடும்பாதிபதி புதன். அந்த குடும்பாதிபதி புதனும் பூராடம் 3 அப்போ துலாத்தில் இருக்கும். அப்போ ஜனன லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல நவாம்சம், காலபுருஷ லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல புத்திநாதன் நவாம்சத்தில். அந்த காலகட்டத்தில் தான் இவருக்கு திருமணம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் பூராடம் 3 அப்படின்னா அந்த குடும்பாதிபதி லாபாதிபதி புஷ்கர நவாம்சம். அந்த குடும்பாதிபதி புதன் புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுனால தான் அந்த வாக்காதிபதி தனாதிபதி அப்படிங்கிற அமைப்பு வாங்கின அந்த புதன் பகவான் தான் இவருக்கு தனயோகம், குடும்ப யோகம், வாக்குஸ்தானம், ஜோதிடத்தில் நாத்திரையிலேயே கூட தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு பாயிண்ட் கொடுத்தவர், ஜோடர்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தவர். ஜோடத்துறையில் நிறையா விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தார். நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கும், சாதாரண நடிகர் இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறாரா அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி பிரபலமான ஜோடர்களெல்லாம் கூட்டி வந்து அவர் பேட்டி எடுத்து பிரபலப்படுத்தினார். ஏஎல்பி ஜோட பொதுவுடைமூர்த்தி இது மாதிரி பிரபலமானவங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து பேட்டி எடுத்து அவர் மூலயமா அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தினார். இது மாதிரி நிறைய பேர்த்து சொல்லலாம், இருக்கட்டும். அது மாதிரி அந்த வாக்காதிபதினு சொல்லக்கூடிய புதன் புஷ்கர நவாம்சத்தில் உக்காந்தாவே அந்த வாக்கு பலிதம் வந்துடுது. அவர் ஜோடத்தை தொழிலாக செய்யலை, தெரிஞ்சவங்களை மட்டும் பார்ப்பார், ஆனால் சிறப்பாக பார்ப்பார். அதே மாதிரி 1985 தனது 36வது வயசில் கேகே நகரில் சென்னையில் பெரிய பங்களா ஒன்று கட்டினார், மிகப்பெரிய பங்களா. அதை சினிமா துறைக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு வாடகை விட்டுருந்தார். சினிமாக்காரன் ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய பங்களாவை கட்டி வாடகைக்கு விடுறது இதுவே முதல் முறை அப்படின்னு அசந்து போனாங்க அந்த சமயத்தில். அது நடந்தது செவ்வாய் திசையில் சுக்கிரன் புத்தி. இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது 4 குடைவன் பாக்கியாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்குது, தனஸ்தானத்தில் இருக்குது. இப்போ தங்கப்பாண்டியன் ஐயா ஒரு பாயிண்ட் சொல்லுவார் அடிக்கடி, செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை உண்டு. செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை உண்டு. அந்த 4, 7, 8 கிரகம் இல்லாவிட்டால் அவங்க வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க, சொந்த இடமே இருந்தாலும் கூட வீடு கட்ட முடியாது அப்படிம்பார். ஆனால் அதே அந்த 4, 7, 8 ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் சிறிது காலம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த 4, 7, 8 கிரகங்கள் வலுவாக இருந்ததுன்னா
பிரபலமான வீடு கட்டுவார் அப்படின்னு அவர் சொன்ன கோல்டன் விதிகளில் இதுவும் ஒன்று. அப்போ இந்த ராஜேஸ்வரனுடைய ஜாதத்தில் கன்னியில் செவ்வாய், தனுசை பார்க்கும், தனுசில் சூரியன், சந்திரன், புதன் 3 கிரகம் இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்போ இந்த ஜாதகம் 8ஆம் இடத்தை, செவ்வாய்க்கு 8ஆம் இடத்தை 6ம் இல்லை. அதனால் வாடகை வீட்டில் குடியிருந்தார் ரொம்ப காலம். அதுக்கப்புறம் தான் சொந்த வீடு கட்டி வந்தார். அதுக்கு அடுத்தபடியாக அவர் அந்த 4ஆம் என்ற சந்திரன் நின்ற அதிபதி புதனும் கூட சாரதி சூரியன் 5ஆம் இடத்துல தான் இருக்குது. குரு செவ்வாயை பார்க்குது. சரி, அடுத்தபடியாக என்ன பண்ணார், ராகு திசை வந்துருச்சு. செவ்வாய் திசை முடிஞ்சிருச்சு. அடுத்து ராகு திசை. 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. இது கெட்ட பலன்களை கொடுக்கும். 8 குடையணும் 6ஆம் இடத்துல நீச்சி அடைஞ்சிட்டானே, கர்மாதிபதி சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறானே, இந்த ராகு திசையை அவர் பாதிச்சிருமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுனால தான் அவர் 40ஆம் வருஷத்துலேயே தனக்கு ஒரு கல்லறையை கட்டி, தன் மனைவி இருக்கக்கூடிய கல்லறைக்கு பக்கத்துலேயே அடியிலேயே தனக்கு ஒரு கல்லறை அமைக்கணுங்கிறது ஒரு ஆசை அவருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த ராகு திசையில் நம்மளை பாதிச்சிருமோங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா 8ஆம் ராகு இல்லையா, ராகு நின்ற வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சம் இல்லையா, அவரோட 3-10 குடையனோட சுக்கரனோட சேர்க்கையாக இருக்குது இல்லையா, அதனால் அவர் ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அப்பயே. ஆனால் அந்த கிரகம் அப்படி விடலை. அந்த ராகு திசையில் தான் இவர் ரியல் எஸ்டேட்டில் பூந்தார். அப்போ நடிப்பு வாய்ப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு, குறைய ஆரம்பிச்சிது. அப்போ தான் அவர் ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட ஆரம்பித்தார். அந்த ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டு தான் மிகப்பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தனார், தொழிலதிபர் ஆனார், ஹோட்டல் நடத்தினார். சென்னையிலேருந்து விழுப்புரம் வர வழியில் ஒரு 3 ஹோட்டல் அவருடைய ஹோட்டல் நடந்தது. அது ஒரு 6 வருஷம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கூட இந்த ஜாதகம் சில வீடுகள்லாம் கட்டி வாடகை விட்டார். இதெல்லாம் அந்த ராகு திசை 18 வருஷமும் பலன் கொடுத்தது. அது எப்படி ராகு திசை அவருக்கு அந்த 18 வருஷம் பலன் கொடுத்துருக்கும் அப்படின்னா, அந்த ராகு அப்படி 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த ராகு நின்ற நட்சத்திரம் ரேவதி 1 நாமஸ்தல தனுசுக்கு வந்தது. அதே போல் அந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி புதனாக இருந்தது. அந்த புதன் 5ஆம் இடத்துல நின்ற வீட்டு அதிபதி குரு திருவோணம் 1 பாக்கியத்தில், நவாம்ஸ்தல பாக்கியம். அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு திசை நடத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ராகு திசை எந்த திசையாக இருந்தாலும் அந்த திசாநாதன் பெற்ற ஆதிபத்தியத்தை பார்க்கணும். அவர் நின்ற வீட்டு அதிபதி லக்கணத்துக்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி லக்கணத்துக்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த 3 மட்டும் இல்லாமல் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு திசாநாதனுடைய நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகம்லாம் இருக்குதோ அதெல்லாம் வேலை செய்யும். அதை நம்ம கவனிச்சுக்கணும். ஒரு ராகு திசை நடக்குது, குரு திசை நடக்குதுன்னா, அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் திருவாதி சுவாதி சதயத்தில் யாரார் இருக்கிறாங்களோ அந்த கிரகம் எல்லாமே வேலை செய்யும். அது நல்ல இடத்துல இருந்தால் நல்லதாக கொடுக்கும், கெட்டதாக இருந்தால் கெடுதலை கொடுக்கும். அப்போ இவருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்னு பார்க்க போனோமாக்க, இவருக்கு சுவாதியில் யாரும் இல்லை, சதயத்தில் யாரும் இல்லை, மிதனத்தில் மாந்தி, 11ஆம் இடத்துல மாந்தின்னு சொன்னேன். இந்த மாந்தி எந்த கட்டத்தில் இருந்தாலும் கெடுதல் செய்யும். ஆனால் 11ஆம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் யோகத்தை செய்யும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்போ இவருக்கு 11ஆம் இடத்துல மாந்தி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ அந்த மாந்தி இந்த ஜாதகம் யோகத்தை கொடுத்ததும் இல்லாமல் அந்த ராகு திசையில் ராஜயோகத்தையும் கொடுத்தது இந்த ராகு திசையில் தான். அப்போ இந்த ராகு திசை மிக உன்னதமான நிலையை கொடுத்தது அப்படின்னு இதன் மூலியமாக நம்ம சொல்லலாம். அதேமாதிரி ராகுவுக்கு 10ஆம் அதிபதி, ராகுவுக்கு 10ஆம் அதிபதி ஒரு லக்கணத்துக்கு எப்படி பார்க்குறோமோ அதேமாதிரி ஒரு திசாநாதனுக்கு அப்படின்னும் பார்க்கணும். நாம் திசாநாதனுக்கு 10ஆம் அதிபதி எங்கே இருக்குது, திசாநாதனுக்கு 7ஆம் அதிபதி எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ திசாநாதன் ராகுவுக்கு 10ஆம் இடத்துல அதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போ தொழில் ரீதியில் இவர் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமா அப்படின்னா, இந்த செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு மண் ராசி, நிலராசி. அந்த நிலராசி மட்டும் இல்லாமல் மகரத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் நிலராசி. அதனால் நிலத்தினால பெருத்த லாபத்தையும் கோட்டீஸ்வர யோகத்தையும் பெற்றார் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அடுத்தபடியாக 6/8/2012 6/8/2012 தன் அன்பு மனைவியை இழந்து விட்டார். மனைவி இறந்து விட்டார். அவருடைய வாழ்க்கை 28 வருஷம்தான் இல்லற வாழ்க்கை.
53வது வயசில் தன் மனையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது குரு திசையில் கேது புத்தி, குருவனுடைய திசையில் கேது புத்தி தான் அப்போ நடந்துட்டு வந்துச்சு. 7ஆம் வீடு மனைவி ஸ்தானம், 7ஆம் வீடு மனைவி ஸ்தானம் கும்பம். அந்த கும்பத்துக்கு மாரகாதிபதி 3, 8. கும்பத்துக்கு மாரகாதிபதி 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் தான் மாரகஸ்தானம். அந்த 3ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து போச்சு. அதே மாதிரி அந்த 8ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் கூட இந்த ஜாதக்கு கும்பத்துக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துருச்சு. அப்போ அந்த கால நேரம் மாரகத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துருச்சு. அதே போல் இந்த ஜாதத்துக்கு அந்த குரு பகவான் திருவோணம் 1 நவாம்சம் மேசம், அது மாரகஸ்தானம். மாரகஸ்தானத்தில் குரு போய் உக்காந்துருச்சு. அப்போ குரு பாதகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து 12ஆம் இடத்துல நிற்கிது. சுக்கிரனோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருந்ததுனால தன் மனைவியை அந்த 6/8/2012 இழந்தார். அப்புறம் அவர் கொஞ்சம் விரக்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் தன் கவனத்தெல்லாம் மற்ற துறைகளில் ஈடுபட்டு பொழுதுபோக்காக அரிய புஸ்தகங்கள்லாம் நிறைய படித்து நம்மளுக்கு சொன்னார். நிறைவாக 29/5/2025 அவர் இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது காரணம் என்ன அப்படின்னா, அப்பொழுது சனியினுடைய திசையில், சனி திசை அவருக்கு அந்த சமயத்தில் நடந்துட்டு இருக்குது. அந்த சனி திசையில் புதன் புத்தி, சனி திசையில் புதன் புத்தி அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சனி திசையில் புதன் புத்தியில் மாரகம் ஏற்படும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சனி அப்படிங்கிற கிரகம் பூரம் நாளில் அமர்ந்திருக்குது. பூரம் நாளில் சுக்கிரன் அதாவது சுக்கிரனுடைய பூர நாளில் சுக்கிரன் நட்சத்திரம் 3ஆம் அதிபதி சிம்ம லக்கணத்துக்கு மாரகாதிபதி. அதே மாதிரி குரு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சேர்க்கை பெற்றிருக்குது. 8ஆம் அதிபதி 6ல் மகரத்தில் இருக்குது. அதாவது 6ஆம் அதிபதி திசையில் மாரகாதிபதி சுக்கிரன் சாரம் பெற்ற புதன் புத்தியில் பாதகாதிபதி செவ்வாயினுடைய அந்தரத்தில் இவருக்கு மரணம் ஏற்பட்டது. அப்போ மாரகாதிபதி பாதகாதிபதி இதெல்லாம் கவனித்து பார்த்தா தான் அவருக்கு எப்போ மாரகம் ஏற்படுங்கிறத நாம் தீர்மானமாக சொல்ல முடியும். ஆக இந்த அற்புதமான நல்லதொரு வாய்ப்பை அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். V.M. கணேசன் இளம்பிள்ளை, V.M. கணேசன் இளம்பிள்ளை 9344830185 93 44 83 0185. நன்றி, நன்றி. ஐயா அவர்கள் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த ஜாதகத்தில் ஏற்பட்ட நல்லதையும் சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய மாரகத்தினுடைய தன்மை இப்படி நிகழும் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு சுந்தரராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சோமசுந்தரம்.